அம்மே சரணம் தேவி சரணம். கேரளாவில் பல ஆலயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயம் கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் ஆலயம். மிகவும் பிரசித்தி பெற்றது, அதிபயங்கரமான விழாக்களை கொண்டது, இன்னும் பல புராண கதைகளை கொண்டது. மிகப்பெரிய ஒரு ஆலயம். நிறைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வந்து போகிறாங்க. இந்த ஆலயத்தோட வரலாறும் ஐதீகங்கள் எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதர்மத்தை அழித்து தர்மம் காக்கும் கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் கேரளாவின் இதயத்தில் தூணாக இருந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க இன்றும் உயிருடன் நிற்கும் ஒரு சக்தி சலந்தான் கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் ஆலயம். இது ஒரு கோவில் மட்டுமல்ல, தைரியத்தின் அடையாளம், பெண் சக்தியின் உச்சம், தீய சக்திகளுக்கு எதிரான தெய்வீக நீதிமன்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதர்மத்தை அழிக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி நம்ம ஒரு ஆள் ஒரு கஷ்டப்படுத்தினாலோ இன்னும் துன்புறுத்தினாலோ நம்ம மனசுருகு போய் நின்னாச்சுன்னா அம்மன் அதற்கான பலனை கண்டிப்பாக தருவாள். ஒரு பெண் சக்தியின் உச்சம்தான் சொல்லலாம். தீய சக்திகளுக்கு எதிரான தெய்வீக நீதிமன்றம். கொடுங்கல்லூர் அம்மனுடைய ஆலய வரலாறு, வழிபாடுகள், நடை திறக்கும் நேரங்கள் எல்லாம் நம்ம இனி பார்க்கலாம். கொடுங்கல்லூர் வந்துட்டு கண்ணகியின் அவதாரம். சிலப்பதிகாரத்தில் மதுரையை எரித்த அநீதியை தண்டித்த நீதிக்காக கோபத்துடன் எழுந்த அந்த பத்தினி தெய்வமே கொடுங்கல்லூரில் பகவதியாக அருள் புரிகிறார். மதுரையை எரித்த கோபத்துடன் கேரளா வந்த கண்ணகி தன் கோபத்தை தணிக்க இங்கு நிலை கொண்டாள் என்று வரலாறு கூறுகிறது. அம்மன் இங்கு உக்கிர சுரூபத்தில் வாள் ஏந்திய நிலையில் அநீதியை ஒழிக்க தயாராக அருள் பாலிக்கிறார். அதனால தான் இங்கே உள்ள வழிபாடெல்லாம் சக்தி வாய்ந்தது. பயமும் பக்தியும் ஒன்றாக கலந்த ஒரு அனுபவம் தான் இங்கே பார்க்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே இந்த நிற்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கையில் ஒரு வாள், ஒரு ஒரு சிலம்பு அது கண்ணகி அந்த இடத்துல யூஸ் பண்ண பொருள் தான் சிலம்பு. அந்த சிலம்பும் வாளும் தான் இங்கே வந்து மெயினாக வைக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வழிபாடுகளில் தட்டில் எல்லாரும் ஒரு 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 பழம், அதே மாதிரி நெய், அந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் வச்சு அம்மனுக்கு நேர்த்தியம் செய்ய வச்சுருக்காங்க. இப்படி தினமும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லுகின்ற ஒரு இடமாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த புண்ணிய ஸ்தலம். தினசரி நடை திறக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கு திறக்கும், மதியம் 12 மணி வரை இருக்கும், மாலை 4 மணி விட்டு இரவு 8 மணி வரை. பரணி திருவிழா காலங்கள் தான் சிறப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் நிறைய பேர் இந்த ஆடைகள் வேடங்கள் அணிந்து சிவப்பு துணி உடுத்தி கையில் சிலம்பு மற்றும் வாளுடன் இங்கு காட்சி தருவார்கள். அந்த காட்சியெல்லாம் பார்க்க மிகவும் அருமையாக இருக்கும். மாசி கும்ப மாதங்களில் நடைபெறும் பரணி திருவிழா தான் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது. அப்போது அம்மன் உச்சகோபத்தில் இருப்பதாக நம்பிக்கை. பக்தர்கள் தங்கள் துயரங்களை பாடல்களாக வெளிப்படுத்துவார்கள். அந்த கோபம் தீமையை அழிக்க, தர்மத்தை நிலைநிற்க உதவுகிறது. கொடுங்கல்லூர் பகவதி அம்மனை பொறுத்த வரைக்கும் பயந்தரும் தெய்வம் அல்ல, அநீதிக்கு மட்டும் பயந்தரும், நல்லவனவற்றை ஏற்றுக்கொண்டு தீயனவற்றை அழிக்கும் சக்தியாக இங்கு இருக்கிறார். அதர்மம் அழியும், தர்மம் வாழும் கொடுங்கல்லூர் பகவதி அருளால். இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய வழிபாடுகள், இஷ்டம் போல் வழிபாடுகள் இருக்குது. இது தெரியாதவங்க பேச்சுன்னா சிக்கி திணறி தான் போவாங்க. அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேளுங்க, கேட்டால் உங்களுக்கு பயனாக இருக்கும். முதல்ல நம்ம லைனில் நிற்கிறதுக்கு முன்னாடியே இந்த அதுக்கான வழிபாடுக்கான பொருட்களை வாங்கி கையில் வச்சுக்கொண்டா மிகவும் சிறப்பு. இல்லைன்னா 5 பேர் சேர்ந்து போகிறதா இருந்தால் ஒரு ஆள் முன்னாடி போய் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு நிவேத்தியத்துக்கான பொருட்கள், ஒரு பழம், ஒரு நெய், அதே மாதிரி அந்த பொருட்கள் 120 ரூபா நான் வாங்கினேன். அந்த பொருளை வாங்கி இங்கே வந்து நிற்கணும். அதே மாதிரி இந்த வாளும் சிலம்பும் வைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காரியம் மனசுக்குள்ளே நினச்சி அந்த காரியம் அப்படி நடந்தால் அது நிறைவேற்றுவதற்காக அப்படி செய்யலாம். அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் உண்டு. இன்னும் சில வெளியே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பொம்பளை ஒரு நின்றுட்டு தலையை சுற்றி ஒழிஞ்சு போடுறாங்க. அங்கே மஞ்சப்பொடி வாங்கி கொண்டு கொடுத்தா அது அவங்க செய்வாங்க. இன்னும் நிறைய வழிபாடுகள், ஏகப்பட்ட வழிபாடுகள் இருக்குது. எல்லாமே
ஒரு நாள் முழுக்க நின்று பார்த்தா கூட தெரியாது, அவ்வளோ விஷயங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்குது. அதனால் தெரியாதவங்க எல்லாம் கண்டிப்பாக பயன்பெற வேண்டும். நம்ம மனசில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் தீரணும். நம்ம கல்யாணமாக இன்னும் வேறு வீடு வாங்கியதா எந்த விஷயம் வேணாலும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அது நிறைவேற்றின பிறகு அம்மனுக்கு நம்ம சமர்ப்பிக்க வேண்டிய விஷயங்கள் வாள், சிலம்பு, பட்டு, அதுதான் அம்மன் தாய் விரும்புவா எல்லாருமே. அதே மாதிரி இந்த கோசாலை மாதிரி கட்டி நம்ம எல்லா இடம் மாடு பார்த்துருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ஆடு வளர்த்துறாங்க. ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருந்து இன்னும் அன்னதானம் எல்லாமே சாதா நம்ம ஒரு கோவிலில் போன என்னெல்லாம் இருக்கோ எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆனால் வழிபாடுகள் இன்னும் ஒரு படிக்கு மேலவே வித்தியாசமாக இருக்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தோட சுற்றிலும் நல்ல ஒரு இயற்கை ரம்யமான ஒரு காட்சி. நம்ம போனால் அதில் ஒரு 5 மினிட் இருக்க தோணும். அந்த ஆலமரம் சுற்றி நிற்கிறனால இந்த இடம் எப்போவுமே கூலிங்காக இருக்கும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடமா இருக்குது. ஆலயத்தின் வழிப்பக்கம் பார்த்திங்கன்னா துவாரபாலகர்னு மிகப்பெரிய ஒரு சிலை இருக்குது. அந்த கோவில் தனி கோவிலாக இருக்குது. அந்த கோவில் முன்னாடி தான் இந்த துலாபாரம் தூக்கும் நிகழ்ச்சி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அதே பகுதியில் தேங்காயை வந்துட்டு நம்ம தலையை ஒழிஞ்சு எரியும் போது சிலவங்க எரிய தேங்காய் உடையில்லை, ரப்பர் பந்து மாதிரி தேங்காய் திரும்ப வந்து விழுது. அப்படியே அதிசயமான காட்சி நான் பார்த்தேன். அதாவது இந்த இதில் வீடியோவில் பதிவு பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தமாக போயிட்டு. சிலவங்க எரிய தேங்காய் உடையவே மாட்டேங்குது, ரெண்டாவது திருப்பி எடுத்து எரிஞ்சு உடைக்காங்க. அவங்க கஷ்டங்கள் வினைகள் தீர மிகவும் பாடுபடுவதாக நான் நினச்சி கொண்டேன். அதான் உண்மை. இன்னும் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம சபரிமலை போன ஐயப்பன்மாரெலாம் வந்து கும்பிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து இந்த பிள்ளை இந்த வாளும் சிலம்புலாம் வச்சுருக்க பார்க்கும்போது அம்மனே நேரில் வந்த மாதிரி அப்படியே ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்து. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் வந்துட்டு எர்ணாகுளத்துலேருந்தும் நமக்கு போகலாம், நம்ம திருச்சூர்லேருந்தும் போகலாம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்கெல்லாம் திருச்சூர் பக்கம் வந்தால் தான் மிகவும் ஒரு ஈஸியான ஒரு இடமா வழியாக இருக்கும். ஏன்னா நம்ம பாலக்காடாகட்டும் அந்த ரூட்டு வந்தால் தான் திருச்சூர் வர்றது தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திருச்சூர் நம்ம கேஎஸ்ஆர்டி ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு கிடையாது. நல்லா கேட்டுடுங்க, கேஎஸ்ஆர்டி ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு பஸ்ஸு கிடையாது. நம்ம திருச்சூர் வந்தால் தனியார் பஸ்ஸு ஸ்டாண்டுக்கு நீங்கள் போகணும். அங்கே தான் இங்கே பஸ் இருக்குது. அந்த இடத்துல பஸ் நிறைய வரும். நம்ம யாரும் இங்கே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40 ரூபா டிக்கெட்டு தான், 45 ரூபா டிக்கெட்டு. நானும் வந்துட்டு அந்த பஸ்ஸில் தான் வந்தேன். இந்த ஆடை எல்லோரும் ஓவியமாக பார்த்துட்டு போகிறாங்க. நேச்சைக்கு நேர்ந்து விட்ட ஆடுன்னு நினைக்கேன். இதே மாதிரி இங்கே கோசாலை மாதிரி கட்டி நிறைய ஆடுகள் இங்கே விட்டுருக்காங்க. எப்போவும் இந்த கும்ப மாத பரணி நாளில் பார்த்திங்கன்னா வேடங்கள் அணிந்து இந்த வாழுஞ்சிலம்பம் கொண்டு வரது பார்க்கலாம். மற்றுள்ள நாட்களில் சாதாரணமாக இங்கே வரக்கூடியவங்க இந்த வாழும் சிலம்பும் வச்சு கோவிலை 3 தடவை வலம் வந்து கொண்டு வைக்காங்க. இன்னும் குழந்தைக்கு சோறு விட்டதாகட்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கையின் இதில் பிரதிபலிப்பாக வந்து நிற்காங்க. இந்த கியூ முடியவே 1:30 மணிக்கூர் ஆயிடுச்சு. நானே காலையில் 8 மணிக்கெல்லாம் போய் கியூவில் நின்னது 9:30 10 மணி ஆயிட்டு கோவில் உள்ள போகும்போது. அவ்வளவு பக்தர்கள் நெரிசலில் கோவில் திறச்சி நின்னது. நிறைய பக்தர்கள் நின்னாங்க. எல்லாருமே இன்னும் இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா அந்த சோறு ஊட்டு நிகழ்ச்சி, அதே மாதிரி நம்ம நிரபரை வச்சு அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடியது. நான் சொன்னது மாதிரி வழிபாடுகள் என்ன சொல்லி மாளாது, அவ்வளவு நிறைய வழிபாடுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான விஷயங்களை செய்யலாம். அம்மனை நினச்சி வழிபட்டால் நம்ம கஷ்டங்களும் துன்பங்களும் தீரும். சோறு கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, சோறு ஊட்டு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. பத்திரகாளி அம்மனை வந்துச்சு வழிபடக்கூடிய குலதெய்வமாக வழிபடக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வராமல் இருக்க மாட்டேங்க. நானும் நிறைய நாளாக நினச்சிட்டு இருந்தேன் போகணுன்னு. அது இந்த ட்ரிப்பாக நடந்திருக்கு. சில ஆலயங்களுக்கு அவங்க நினச்சா தான் போக முடியும், நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் போக முடியாது. இனி ஒரே ஒரு ஆசை கூட இருக்குது. கும்ப மாத பரணி நாளில் இந்த ஆலயத்துக்கு சென்று ஒரு வீடியோ அருமையாக எடுத்து நம்ம சேனல் எல்லாம் போட்டு விடணும். நம்ம மக்கள் எல்லாம் பார்க்கட்டும், பார்க்காதவங்க எல்லாம் பார்க்கட்டும். அப்போ தான் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க. நானும் நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கேன். உண்மையிலே நேராக போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இதே காட்சி தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். கோவிலை 3-4 தடவை சுற்றி வர வந்துகிட்டே இருக்காங்க. சிலம்பு, வாள், பட்டு அம்மனுக்கு சமர்ப்பிக்க கோவிலை சுற்றி வந்துகிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேச்சம் போடுவாங்க. அதெல்லாம் நிறைவேறிய உடனே அம்மன்கிட்ட வந்து வேண்டுவாங்க. இந்த கோவில் தான் திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு கோவில்.
அதுக்குள்ளே திருஷ்டி கழிச்சிட்டே இருந்தாங்க ஒருத்தங்க. இப்படி இவ்வளவு ஐதீகம் நிறைந்த ஒரு ஆலயத்தில் போய் கும்பிட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்கணும். நான் போய் கும்பிட்டுட்டேன். நீங்களும் போய் கும்பிட்டு சுபிஷமாய் வாழுங்க. அந்த நடதுறக்க நேரம் எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன். இன்னும் கேரளத்தின் பல ஆலயங்களை நம்ம சேனலில் பார்ப்போம். இன்னும் நிறைய வீடியோ வரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆலயத்தை சுற்றிலும் பச்சை பசேல்னு மரங்கள் தான். அதுலேயும் ஆலமரங்கள் இஷ்டம் போல் நிறைய ஆலமரங்களும் தலைவிருஷ மரங்களும் எல்லாமே இருந்தது. இந்த ஆலமரத்து கிளையில் இந்த பிள்ளைகள் எல்லாம் தூங்கி விளையாடி இந்த பார்த்தோறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து, நானும் அந்த ஆலமரத்தோட நிழலில் கொஞ்ச நேரம் இருந்து அமர்ந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இயற்கை எனக்கு மிகவும் பிடிக்கும். அதே மாதிரி இந்த மாதிரிப்பட்ட மரங்கள் வருடக்கணக்காக அந்த இடத்துல நிற்குது. அதுவும் ஒரு ஆலயத்தை சுற்றி இத்தனை மரங்கள் நிற்பது மிகவும் சந்தோஷமான காரியம்.